அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா அந்த சட்டம் ஆண் பெண் இருபாலருக்கும் சமமாகத்தான் தன் கடமையை செய்கிறதா என்ற கேள்விக்கு விடை தேடும் முக்கியமான தளம்தான் இந்த கருத்தரங்கம். இஸ்லாத்துல குற்றத்திற்கு தண்டனை வந்துட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபாலுக்குமே சமந்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து மனிதனை படைத்திருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ குற்றம் செஞ்சோன்னா ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணுன்னு இல்லை, இருவருக்குமே சமமான தண்டனை தான் அல்லாஹ் வழங்கியிருக்கான். உதாரணமாக நம்ம திருட்டு எடுத்துக்கலாம். மாயிதால 38வது வசனமா அல்லாஹ் சொல்லியிருக்கான், திருடன் திருடியாகிய இருவரின் கைகளையும் வெட்டி விடுங்கள். ஆமா, இந்த திருட்டு குற்றத்துக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதானே? திருட்டு குற்றத்துக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்துல மஹ்சூமியா அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குல பெண்மணி திருடுறாங்க. அவங்க உயர்ந்த குலம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இல்ல, அந்த பெண்மணிக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படின்னு மார்க்கம் பார்க்கல. உயர்ந்த குலமாக இருந்தாலும் தாழ்ந்த குலமாக இருந்தாலும் தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படும். இப்போ இந்த பெண்மணி இந்த குற்றம் செஞ்சதுக்காக அங்க இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலாட்ட போய் இதை யாரு பரிந்துரைப்பது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ எல்லாரும் சொல்றாங்க, ரசூலாவுடைய செல்ல பிள்ளையான உசாமா பின் ஜயித் இதை போய் பரிந்துரை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, உசாமா பின் ஜயித் சொல்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலாட்ட போய் இந்த மாதிரி பரிந்துரை செய்யறாங்க. ரசூலா சொல்றாங்க, அல்லாஹுடைய சட்டத்தை நீ மாற்ற விரும்புறாயா அப்படின்னு சொல்லி ரசூலா கேக்குறாங்க. அப்போ திருடுனா என்ன தண்டனை? திருடுனா கைய வெட்டணும் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லப்படுது. ரசூல்லா சொல்றாங்க, முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அதுவும் சரிதான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குற்றம் செய்தால் தண்டனை கொடுக்கப்படும். எனக்கு ஒரு சந்தேகம், அப்போ குடிச்சிருந்தாலும் தண்டனை இருக்கா? குடிப்பதை நம்ம ஒரு குற்றமாகவே நினைக்க மாட்டோம். ஆனா குடிப்பதும் கூட ஒரு குற்றம் தான். அந்த குற்றத்துக்கு கூட ஒரு தண்டனை இருக்குது. இன்னும் அதை பத்தி ஒரு ஹதீஸும் கூட இருக்குதே. ஆமா, இந்த செய்தி புகாரில் இடம் பெற்றிருக்கு. மது அருந்தும் குற்றத்திற்கு தண்டனையாக ரசூலுல்லாஹ் அடிக்குமாறு உத்தரவிட்டிருக்காங்க. மக்கள் அடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்க தெரியுமா? பெருச்ச மட்டையால அடிச்சாங்க, செருப்பாலையும் அடிச்சாங்க, இன்னும் சிலர் துணிய முறுக்கியும் அடிச்சாங்க. விபச்சாரம் செஞ்ச குற்றத்திற்கான தண்டனையா அல்லாஹ் அந்நூறுல 2வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்தவள் விபச்சாரம் செய்தவன் ஆகிய இருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 கஸ்டடியை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். விபச்சார குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு சஹாபி இருக்காங்க தானே? அந்த சஹாபி யாரு தெரியுமா? அவர் தான் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூலாட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் அநியாயம் செஞ்சுட்டேன், அநீதி இழைச்சிட்டேன், நான் குற்றம் செஞ்சுட்டேன், நான் விபச்சாரமும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, நீ திரும்ப போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு 3 தடவை தொடர்ந்து வராரு. அவர் 4வது தடவை அவர் வரும்போது அவருக்கு குழி தோண்டப்பட்டு அவருக்கு கல்லறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டுமா, காமதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் ரசூலாட்டு நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூல்லா திரும்பி போ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் என்ன திருப்பி அனுப்புறீங்க? மாயிஸ் அவர்களை திருப்பி அனுப்புற மாதிரி என்னையும் திருப்பி அனுப்புறீங்களா? நான் தகாத உறவுல ஈடுபட்டு கருவுற்று இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரசூல்லா அந்த பெண்மணி கிட்ட நீ குழந்தைய பெற்றெடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க தானே? ஆமா, அந்த பெண்மணி குழந்தைய பெற்றெடுத்துட்டு வர்றாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு பால்குடி மறக்கடிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி போய் பால்குடி மறக்கடிச்சிட்டு வர்றாங்க. அப்ப அந்த குழந்தைய வாங்கி முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த பெண்மணிக்கு நெஞ்சளவுக்கு குழி நோண்டி அவங்களுக்கு கல்லறை தண்டனையும் கொடுக்கப்படுது. திருமணமானவங்களுக்கு மட்டும் இந்த தண்டனையா? திருமணமாகாத தண்டனை இல்லையா? திருமணம் ஆகாதவங்களுக்கும் தண்டனை இருக்கு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஒரு கிராமவாசி வராங்க. திருமணம் ஆகாத என்னோட மகன் கூலிக்காக ஒருத்தங்க கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா, அவன் விபச்சாரம் செஞ்சுட்டான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அவங்க உள்ள மக்கள்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கு கல்லறை தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக 100 ஆடுகளையும் ஒரு அடிமை பெண்ணையும் கொடுப்பதாக இருப்பாங்க. இதுலதானே அவனுக்கு 100 சாட்டையாடி ஒரு ஆண்டு நாடு கடத்து ரசூலா சொல்லியிருப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனைஸ கூப்பிட்டு திருமணமான அந்த பெண்ணிடம் போய் நீ விபச்சாரம் குற்றம் செஞ்சிருக்கியான்னு சொல்லி கேளு, அவங்க விபச்சாரம் குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு கல்லறை தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இப்ப இவங்களும் போய் கேட்பாங்க, அவங்க அது தப்ப ஒப்புக்கொண்டனால அவங்களுக்கு கல்லறை தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. இது மட்டுமா, அவதூறு சம்பத்துக்கு தண்டனை இருக்கே. பனு முஸ்தலிக் போறப்போ ஒரு அவதூறு சம்பவம் நடந்துச்சுல்ல? ஆயிஷா நாயகியோட அவதூறு சம்பவம் நடந்துச்சு. பனு முஸ்தலிக் போர் முடிஞ்சுட்டு திரும்பி வரும்போது அவங்க ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஆயிஷா நாயகி தன்னுடைய இயற்கை தேவைக்காக வெளியே போவாங்க.
அந்த இடத்துல அவங்களுடைய முத்துமாலை காணாம போயிருது. அந்த முத்துமாலையை தேடிக்கிட்டு அவங்க வந்துட்டு இருக்கும்போது இங்க கூட்டத்துல வந்து பார்த்தா அந்த கூட்டத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கேயே அவங்க தங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சஃபான் அவங்க வந்து ஆயிஷா அலி அவங்களை பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்லாம அவங்க தன்னுடைய வாகனத்துல ஆயிஷா அலி அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அவங்க மதீனாவுக்கு புறப்பட்டு செல்றாங்க. அவங்க மதீனாவுக்கு வராங்க. அதை பார்த்த நயவஞ்சனான அப்துல்லா இப்னு உபையும் மிஸ்தகும் ஹம்னாவும் ஐசார் அலியை பத்தியும் சஃபான் அலியை பத்தியும் அவதூறு பரப்புறாங்க. இந்த அவதூறு வந்து மதீனா ஃபுல்லா பரவுது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐசார் அலி அவங்களுக்கு வந்துட்டு இத பத்தி எந்த ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிய வரல. அவங்களுக்கு 1 மாத காலமா உடல்நிலை சரியில்லாம எந்த ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிய வரல. மிஸ்தகோட தாய் மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் 1 மாத காலமா இதை பத்தி எந்த ஒரு வகையும் அல்லாஹ் வந்து தரல. இறுதியா அல்லாஹ் சூரத்து நூறுல 11 இருந்து 26 வசனத்தை அருளி இந்த சம்பவம் வெறும் அவதூறு தான், ஆயிஷா நாயகி வந்து உண்மையானவங்க தான் அப்படின்னு அறிவிச்சான். அதுக்கப்புறமா மிஸ்தகுக்கும் ஹம்னாவுக்கும் 80 கசேடிகள் கொடுத்து தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் சொன்னது போல திருடினால் கை வெட்டப்படும் என்ற சட்டமும், விபச்சாரம் புரிந்தால் கல்லால் அடிக்கப்படும் என்ற சட்டமும், அவதூறு கூறினால் கசையடி என்ற சட்டமும், மது அருந்தினால் அடியுங்கள் என்ற சட்டமும் ஆகிய அனைத்து சட்டமும் குற்றங்கள் எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்டனை சமமாகத்தான் கொடுக்கும் இந்த இஸ்லாம் என்று கூறி இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.